ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா லிவ் இன் ப்ரெசன்ட். எப்படி நிகழ்காலத்தில் இந்த மொமெண்ட்டை வாழ்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு என்னென்னா நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மனசு அலைபாயக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா அதில் நம்ம அந்த ஒரு தேவைன்னா நம்ம எதை பற்றி சிந்திக்க மாட்டோம், அதை பற்றி மட்டும் தான் சிந்திப்போம். எப்படின்னா இப்போ ஒரு விளையாட்டில் ஆர்வமாக இருக்குன்னா விளையாட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அப்படின்னா உனக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி தான் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான். ப்ராக்டிஸ் மட்டும் தான் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மனசு அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். எங்கேயோ எதையோ இமேஜின் பண்ணி கோபம், வெறுப்பு, பாசம், அன்பு, இது மாதிரி எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஆமாம், ஏன்னா அவனவே ஜெயிக்கணும். எங்கே ஆரம்பிச்சோன்னா லிவ் இன் ப்ரெசன்ட். சரியா? இப்போ ஏன் நம்ம லிவ் இன் ப்ரெசன்ட்டில் இருக்கணும்னா, சுகி சிவா ஐயா சொன்ன கதையிலேருந்து நான் இன்னும் எனக்கு அது ஞாபகத்திலே இருக்குது. அது எப்படின்னா ஒருத்தர் ரொம்ப கடனாக ஆகிட்டாராம். அவருக்கு நாளைக்கு கடன் கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு ஒரு 6-6:30 இருக்கும். ஈவினிங் ஒரு 6-6:30 இருக்கும். அவர் போய் ஒரு கடல்னு வைங்க, அது பக்கத்தில் உட்காந்து கல்லை தூக்கி போடுறாராம் உள்ள. அவர் கல்லுன்னு நினச்சி தூக்கி இதே போட்டு அதை பற்றி செஞ்சுக்கிருக்காரு. என்ன பண்ணலாம், கடனை எப்படி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட்டு கல்லை தூக்கி போடும்போது தான் பார்த்தாராம் அது ஒரு வைரக்கல்லம். அப்போ தூக்கி போட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அப்போ நீ நிகழ்காலத்தில் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தேன்னா, ஒரு ஃபோக்கஸோடு இருந்தேன்னா, நீ ஏதாவது என்ன பண்ணலாம்னா ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமாம், இதனால் நாமே திட்டுறதுக்கான செல்ஃப் லவ்வை இழக்க வேண்டியதாகிடும் நிகழ்காலத்தில். இல்லைன்னா இப்போ என்னடா இப்படி பண்ணிட்டேடா அப்படிங்குவோம், கையில் தான் இருந்திருக்கு, இப்படி மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு, அந்த இத்தனை வைரக்கல்லை மிஸ் பண்ணிட்டே அப்படிங்கிற ஒரு இது வேறு வரும்ல. மேலும் என்னென்னா, இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ உனக்கு 8 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சோன்னு தெரியுது. இன்னைக்கு போய் 7:30 தோணுது, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நல்லா வீட்டில் போய் சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உனக்கு மேனேஜர் இப்போ உனக்கு கூப்பிட்றாரு, ஒரு 7:45 கூப்பிட்றாரு. அப்போ வேலை இருக்குப்பா தம்பி அப்படின்னு, கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அப்பப்போ உனக்கு அது ஒரு கோபத்தை விட்டுக்கணும். போகலாம் நினச்ச வேலை கூப்பிட்டுக்கிற அப்படிங்கிறப்ப நீ வேலை மேலே கோவப்பட்டனாலும் போச்சு. அதுதான் நம்ம மெயினான விஷயம். வேலைங்கிறது மெயினான விஷயம். அதை நம்ம கோவப்படவே கூடாது. அதில் கோவப்பட்டோம்னா போச்சு. ஏன்னா அதுதான் நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு 8 hours அதில் தான் இருக்கும் மேக்ஸிமம். அதில் தான் வரும். அதை நம்ம பிடிச்சி பண்ணணும். ஒரு தடவை வெறுத்துட்டோம்னாலே அது வெறுப்பமாக என்னான்னு தெரியல, அது வெறுத்துடக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று, தொழிலுங்கிறது. அதுதான் நம்ம எல்லாத்தையும் மணி எமோஷனோட பாண்ட் ஆகும். ஆமாம், எனக்கு இன்னும் அந்த இது வந்திருக்கு, பரவாயில்ல. அடுத்து என்னென்னா, இது மாதிரி கோபங்கள்லாம் வருமா நம்ம லிவிங் ப்ரெசன்ட்டில் இல்லாட்டி? இதே மாதிரி நம்ம லிவிங் ப்ரெசன்ட்டில் இல்லைன்னாலும் நம்ம பொய் சொல்ல ஆரம்பிப்போம். அவன்கிட்ட என்ன சொல்கிறது, இவன்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு ஒரு திங்கிங்லேயே இருப்போம். அவனை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மெயின் இதில் இருப்போம். அதை நம்ம பண்ணிட்டோம்னா அது ரொம்ப சிரமம். உண்மையை மட்டும் நம்ம பேசலாட்டி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நாமே பேசலாம், அது ஒரு தெளிவுன்னு நினச்சி பேசலாம். ஆனால் ரொம்ப பேசிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். ஆமாம், இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னா, முக்கியமானது இதுதான். இப்போ நம்ம ஒருத்தட்ட பேசிட்டு வரோம்னு வைங்க, அதை பற்றி திரும்பி யோசிச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்படி பேசியிருக்கலாம், நம்ம அவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணியிருக்கலாமோ நம்ம யாருன்னு. ஒரு ஹெட் வெயிட் வந்துக்கிட்டே இருக்கும். நான்ங்கிற அகங்காரம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த நானுங்கிறத தூக்கி போடுறது தான் அந்த பிறப்போட ஒரு இது. சத்தியமாக. ஆமாம், அதை நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இவங்ககிட்ட எப்படி பேசிக்கலாமா, அப்படி பேசிக்கலாமா அப்படின்னு தோணும். சில சமயம் தாழ்வு மனப்பவங்க என்னடா இப்படி போய் பேசிட்டு அவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதை கடந்து வந்துடும் நம்ம. அவ்வளோதான் ரியாலிட்டியில் உண்மை, அவ்வளோதான் பேசியிருக்கேன். இதனால் ரொம்ப ஒரு லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகும் லிவிங் ப்ரெசன்ட்டுங்கிறதுல இருக்கிறது. வேறு என்ன பார்க்கலாம்னா, லிவிங் ப்ரெசன்ட் இந்த கதை பேசியாச்சு. அடுத்து இந்த பொய் பேசாமல் இருக்கலாம்.
இன்னும் நிறையா இருக்குது. லிவிங் ப்ரெஷர்னால பெனிஃபிட் இருக்குங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம யார் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மைண்டை வச்சு தான் மைண்டு தான் மனசு வந்து போயிட்டே இருக்கும். எதாவது அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அங்கே போகலாமா, ஷாப்பிங் போகலாமா, வேலையை விட்டுட்டு என்னென்ன வேலை இருக்குது, வீட்டில் போய் வண்டியை வேலை பார்க்கலாமா அப்படிலாம் உங்களுக்கு வேலையில் தோணும். அப்போ வந்து மைண்டு தான் சொல்லணும், நீங்கள் வந்து லிவிங் ப்ரெஷனில் இருறா, லிவிங் ப்ரெஷனில் இருறா, லிவிங் ப்ரெஷனில் இருறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தான் அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. அது அப்போ தான் ரொம்ப இதுக்கெலாம் போகும். அதனால் ரொம்ப எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அது போக்கில் போக விட்டு கொஞ்சம் ஒரு 4 ஒரு 2 3 இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு சரி போகாத, அதுக்கு போகாத, பார்த்துக்குவோம். இப்போ வந்து நீ இன்னும் பிரச்சனையில் இல்லாமல் ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்க, ஒரு இமேஜினேஷன்லேயே இருந்தோம்னு வச்சுக்க, நெகட்டிவ் தாட்லாம் வரும், உனக்கே ஒரு ப்ரெஷர் உண்டாகும். ஒரு இதை பற்றி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, லிவிங் ப்ரெஷனில் இல்லாமல் நம்ம ஒரு இதை பற்றி நினச்சிட்டோம், அதை பற்றி யோசிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட சக்ஸஸை பற்றி நீ யோசிக்கிறேன், நீ இப்படிலாம் இருப்பேன்னு. அப்போதைக்கு ஒரு இப்போ ஒரு பிளான் பண்ணுறோம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். அவ்வளோ பிளான் பண்ணிட்டா நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப யோசனை வச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் ஏதாவது சொல்லிடும் மனசுன்னு இல்லை, பேசிக்காக நமக்கு இது வரும் நெகட்டிவ். லாங் ஜம்ப் வராரா நமக்கு அதில் அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்க, சொச்சு என்னடா அப்படின்றது அதை ஒன்றை மட்டுமே பிடிச்சிக்கும். நெகட்டிவ் தான் பேசிக்காக மனம் பிடிச்சிக்கும். அப்போ வந்து நமக்கு சொச்சோ ஹோப்பே போயிடும் நமக்கு. அது மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு தான் இமேஜினேஷன் ரொம்ப யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஆசை இல்லாமல் இருக்கோம் லிவிங் ப்ரெஷனில் இருக்கணும்னா, அதுதான் மெயினானது. நான் மேக்ஸிமம் இப்போ வந்து நம்ம எதில் லிவிங் ப்ரெஷனில் இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு சினிமா போகிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிடிச்சதாக வரும் மனசு. அப்போ வந்து நீங்கள் லிவிங் ப்ரெஷன்லேயே இருப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி என்ன பண்ணலாம், ஒரு பிரச்சனை நீங்கள் வந்துருச்சுன்னு வச்சுங்க வேலையில், நீங்கள் பிரச்சனையை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி வர்றப்ப மட்டும்தான் நீங்கள் லிவிங் ப்ரெஷனில் இருப்பீங்க தவிர மகிழ்ச்சியை ரொம்ப நீங்கள் கொண்டாட மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் நடந்தது. இப்படி பேசிக்கலாமோ அப்படி பேசினா ஒரு ஹெட் வெயிட் வரும், நம்மளை யாரும் ப்ரூவ் பண்ணிடலாமுன்னெலாம் தோணும். அது மட்டும் தோணவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். இது கோபிநாத் சார் கூட சொல்லியிருப்பார். இல்லை எனக்கு அவர் ஞாபகம் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லி என்னடா அவர் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நாம. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே ஒரு இது தானே, யாரோ சொன்னது தான் நமக்கு பதியும். அது வந்து நமக்கும் ஆக்சுவலாக இருந்திருக்கும், அது நமக்கே ஒரு வைப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம், இல்லாட்டி எடுத்துக்க மாட்டோம். என்னென்னா நம்ம ஒன்று நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது நினச்ச மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை, அதை விட பெட்டராக கூட நடக்கலாம். ஒரு இதுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும்னு இல்லை, ஏகப்பட்ட ஆன்சர் இருக்கலாம். அது எப்படி சொல்கிறேன்னா, அதான் நீ சொல்கிறது தான் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னு வச்சுக்க, அது வேற விட பெட்டராக கூட நடக்கலாம். ஆன்சருங்கிறத விட வேறு இது மாதிரி பெட்டராக நடக்கலாம். அதுக்கு தான் நம்ம லிவிங் ப்ரெஷன்லேயே இருக்கணும். அவ்வளோதான், சிறப்பாக முடிச்சாச்சு வீடியோவை. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். அது லிவிங் ப்ரெஷனில் கொஞ்சம் தண்டனையெல்லாம் ரொம்ப கொடுத்துருக்கேன். ஆமாம், இது நமக்கு சொல்லிக் கொடுத்ததே கடவுள் தான். எப்படின்னா கடவுள்லாம் நமக்குள்ளே இருக்கவங்க தானே, கடந்து உள்ளே இருக்கவங்க. ஆனால் லைஃப் இஸ் என்ஜாய் தாங்க. ஓசோ சொல்லியிருக்காராம். ஓசோ லிவிங் ப்ரெஷனை பற்றி பேசியிருப்பார், அந்த மொமெண்ட்டில் எப்படி இருக்கிறது என்னான்னு. அவர் உண்மையை உடைச்சிருப்பார், தைரியமாக பேசியிருப்பார். அது நல்லாயிருக்கும். மனசை பற்றி கொஞ்சம் ஆராய்ஞ்சிருப்பார்.
மனசை பற்றி ஆராயறதும் கொஞ்சம், ஆனால் ஆராய்ந்து தான் ஆகணும். கொஞ்சம் கடினம். அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்கும். அதை போய் யார் இது பண்ணிக்கலாம். நம்ம யார், நம்ம ரோல் என்ன அப்படிலாம் நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம மனசே ரொம்ப மனசெல்லாம் இருக்குங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் கூட பார்ப்போம்.